ஸ்கைபிக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க, இன்னைக்கு என்னதான் ஹாட்டஸ்ட் டாபிக்கா போயிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. நானும் சோசியல் மீடியாவை புரட்டுறேன். என்னதான் நடந்துட்டு இருக்கு? என்ன அருண் இப்படி கேட்டுட்டீங்க? இப்ப ஹாட்டஸ்ட் நியூஸே நம்ம லோக்சபா தேர்தலை பத்தி தான். அட ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா. என்ன நீங்க இப்படி எல்லாம் இருக்கலாமா? இப்ப நடந்துட்டு இருக்க ஆர்டிஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா, இந்த வெயில கூட நம்ம தொகுதிக்காரங்க அதை பொருட்படுத்தாம ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்குதான் லாஸ்ட் டேட் பிரச்சாரம், தெரியுமா? அதி தீவிரமா ரொம்ப பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணியோட நம்ம தேர்தல் பிரச்சாரம் க்ளோஸ் ஆகுது. அதனால 4 முனை போட்டி ரொம்ப அதி தீவிரமா நடத்துறதுக்கு யாருன்னா பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் கட்சிகள், இவங்க எல்லாமே அவங்களுடைய எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதி தீவிரமா ஒவ்வொரு தொகுதிகள்ல தன்னோட மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் ஹாட்டஸ்ட் நியூஸ் அருண். ஆமாங்க, நீங்க சொன்னாங்கதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது எலெக்ஷன் அப்படிங்கறத டக்குன்னு நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்பதான் எனக்கு நீங்க சொல்லவும் ஞாபகம் வருது. இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் காலம் ரொம்ப பயங்கரமா, இந்த அடிக்கிற வெயில விட பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப சூடா இருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களோட தேர்தல் அறிவிப்புகளா இருக்கட்டும், அறிக்கைகளா இருக்கட்டும், தொடர்ந்து அதை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி எதிர்கட்சியை போட்டு தாக்குறது, எதிர்கட்சி ஆளுங்கட்சியை தாக்குறது, இது வழக்கமா நடக்கிறதா இருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அதுலயும் சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்கள், இவங்க 2 பேரும் கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாதவங்க. அவங்க ஒவ்வொரு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நபர்கள், நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டென்ட் தரமா கொடுப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ யாருக்கு பிரகாசமா இருக்கு, எந்தெந்த தொகுதிகள்லாம் ரொம்ப முக்கியமான தொகுதியா பார்க்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம் அருண். நம்ம வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னா இப்ப ஆட்சி செய்யற திமுக கட்சி தான் வெற்றி வாய்ப்பு அமோகமா இருக்குன்னு மக்களே சொல்லிட்டாங்க. ஆமாங்க, கருத்து கணிப்பும் நான் பார்த்தேன். சரி, ஓகே. அப்போ முக்கியமான தொகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படக்கூடிய தொகுதிகளா எதெல்லாம் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்போ திருச்சி, தேனி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த தொகுதிகள்லாம் பார்த்தா கொஞ்சம் டவுனா இருக்காங்க நம்ம திமுக. சோ இந்த இடத்துல எதிர்கட்சிகள் அதி தீவிரமா தன்னோட பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல நம்ம அண்ணாமலையார் தான் ரொம்ப அதி தீவிரமா டாப் மோஸ்ட்ல இருக்காரு மக்களோட கருத்து கணிப்பு சொல்லுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அருண்? ஆமாங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னது தேனி, திருச்சி, தொடர்ந்து ராமநாதபுரம், இப்படி பார்க்கும்போது தேனியில ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக சார்பா போட்டிடுறாரு. அவரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெயிட்டான ஒரு பார்ட்டி, ஒரு வேட்பாளர் அப்படின்னும் எல்லாத்தால தெரியும். அதே மாதிரி அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் ராமநாதபுரம் ஓபிஎஸ் அவர்கள், அவருக்கு என்னதான் கூட இன்னும் 4 ஓபிஎஸ் கேண்டிடேட் அவருக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்கும் விதமா, மக்களை குழப்பும் விதமா ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அவரும் ரொம்பவே டஃப்பான கேண்டிடேட் தான். மேபி ராமநாதபுரத்துல அவரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில குறிப்பா ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை, கோவை, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்களை தான் அதிகமா பிரதமர் மோடி விசிட் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் தென் மாவட்டங்கள்ல குறிப்பா திருநெல்வேலி பக்கம் ஏதோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்றாங்க அந்த தொகுதியை. அப்படி பார்க்கும்போது இந்த சில தொகுதிகள்லாம் ரொம்ப முக்கியமான தொகுதி தான். அது மட்டும் இல்லாம அதுல நிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கடைசியா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்கள், இப்போ கருத்து கணிப்பு படி பார்க்கும்போது கண்டிப்பா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பும் போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு கிரவுண்ட் டவுனா இறங்கி வேலை பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு சூழலும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது அப்போ கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு, அதாவது ஆல் ஓவர் நம்ம இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படிங்கிறது பொதுப்படையான கருத்தா இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் அது எப்படி வேணா மாறலாம். அது மக்கள் கையில தான் இருக்கு. இன்னும் ஒரு நாள்ல தெரிய போகுது. அதாவது ஓட் போட போறாங்க, ஜூன் 4ஆம் தேதி தெரியும். இருந்தாலும் கூட நம்ம பிரதமர் வேட்பாளரா யாரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது காட்டிலும் இப்போ ரீசன்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அருண், திமுக காரங்க இந்த லாஸ்ட் மினிட்ல 13 தொகுதிகள்ல தன்னுடைய பிரச்சாரத்தை அதி தீவிரமா லாஸ்ட் மினிட்ல இறக்கியிருக்காங்க. அதாவது எந்தெந்த தொகுதியெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கோ அந்த தொகுதிகள்ல தன்னுடைய நிர்வாகத்துல இருக்க மூத்தவங்க எல்லாருமே
அவங்க போய் சப்போர்ட் பண்ணி வேட்பாளர்களோட வேட்பாளர்களோட சேர்ந்து மக்கள் கிட்ட ரொம்ப தீவிரமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நிமிஷத்துல 13 தொகுதிகள்ல திமுக ரொம்ப தீவிரமா என்ன சொல்றது கண்காணிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க தெரியுமா? இதுதான் இப்ப லேட்டஸ்ட் நியூஸ். ஐ திங்க் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த 13 தொகுதிகளை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப டஃப் இருக்கக்கூடிய தொகுதிகளா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது அப்போ திமுக இன்னும் அதிகமா போக்கஸ்டா அங்க இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் கூட வந்து இந்த தொகுதிகள்ல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு மாறும் அப்படிங்கறது தெரியாது. நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ எலெக்ஷன்ல பார்த்திருப்போம். அதாவது ரொம்ப முக்கியமான தொகுதியா பார்க்கப்படக்கூடிய தொகுதியில வந்து கடைசி நேரங்கள்ல மிகப்பெரிய ஒரு இழுபறி இருக்கும். அதாவது இந்த கேண்டிடேட் வருவாரா இல்ல இவரு வருவாரா அப்படின்னு எல்லா தொகுதியிலயும் அறிவிச்சிருவாங்க வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கு, யாரு வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. ஆனா அந்த ஒரு சில தொகுதிகளை மட்டும் அறிவிக்கப்படாம இருக்கும். ஆனா அப்படி பார்க்கும்போது நீங்க சொல்ற 13 தொகுதிங்கும் போது கிட்டத்தட்ட 39 தொகுதியில 13 தொகுதி இழுபறி அப்படின்னா அது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஒரு 35% வந்து கவர் ஆயிருது. அப்படி பார்க்கும்போது மக்கள்லாம் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் வருது, சென்னை மேட்ச், சென்னை vs மும்பைனா சொல்லவே வேணாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பா உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பாங்க மக்கள். அந்த அளவுக்கு வந்து அரசியல் களம் இப்ப பயங்கரமா சூடு பிடிச்சு போயிட்டு இருக்கு. வெயிலோட சூட்டை கூட அரசியல்வாதிங்க பொருள்படுத்தாம இந்த கடைசி நிமிஷத்துல அதாவது நம்ம ஹார்ட் பீட் டிக் டிக் டிக்னு அடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் 6 மணியோட இந்த பிரச்சார ஆலை ஓய போகுது. அதனால எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு முடியுமோ மக்கள் கிட்ட போயிட்டு மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதி வேட்பாளர்களும் அதி தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அருண், இப்போ நாடு முழுவதும் 7 கட்டமா வந்துட்டு இந்த லோக்சபா எலெக்ஷன் பண்ண போறாங்க. அதுல முதல் கட்டமா தமிழ்நாட்டுல வர ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடக்குது. இதுல யாரு வின் பண்ண போறான்னு நமக்கு ஏப்ரல் எலெக்ஷன் உங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் ஜூன் 4ஆம் தேதி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்றீங்களா, ஏப்ரல் 19 எலெக்ஷன், பட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 4. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸா இல்ல? அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதல் கட்டமா நடக்குது. அதற்கப்புறம் 6 கட்டங்கள் இருக்கு. சோ அந்த கடைசி 7வது கட்டம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்துலதான் வந்து நிறைவடையுது. அப்படி இருக்கும் போது அது நிறைவடைந்து ஒரு சில நாட்கள்லயே வந்து ரிசல்ட்டும் வருது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் நான் கண்டிப்பா சொல்லியேதான் ஆகணும். அதாவது இப்போ இந்த 6 மணிக்கு மேல பிரச்சாரம் யாராவது பண்ணுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வந்து சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஒரு அறிக்கையை. அது மட்டும் இல்லாம என்னன்னா இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா அதுலதான் பிரச்சாரமே பாதி போயிட்டு இருக்கு. அதனால சோசியல் மீடியால யாராவது வந்து அந்த கட்சி சார்ந்த நபரோ இல்ல வெளிநபரோ பொதுமக்கள் யாரா இருந்தாலும் சரி பிரச்சாரம் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து நம்ம வெளியிடக்கூடாது அப்படின்னு வந்து தேர்தல் அறிக்கையில இப்ப வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால கண்டிப்பா கேண்டிடேட்ஸ் எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிரச்சார வீடியோஸ் எல்லாம் எதுவும் வந்து 6 மணிக்கு மேல மோஸ்ட்லி ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. எது எப்படியும் வரும், எதுவா இருந்தாலும் நாம நமக்கு யார பிடிக்குமோ, யாரு நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறாங்களோ, நம்ம நாட்டு மக்களுக்கு யாரெல்லாம் சில நன்மைகள் செய்யறாங்களோ அந்த கட்சி வின் பண்றதா என்னோட ஆசை. உங்களோட விருப்பம் வேற என்ன? மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா அது யாரா இருந்தாலும் நம்ம ஆதரிக்கு தான் போறோம். ஸோ கண்டிப்பா நாளை மறுநாள் போய் கண்டிப்பா மறக்காம எல்லாரும் ஓட் பண்ணிருங்க. ஏன்னா ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமை. ஆமா, கண்டிப்பா மறக்காம ஓட்டு போட்டுருங்க.